Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 9. மெக்காலிஸ்டர் யோசனையுடன் லாராவை சிறிது நேரம் பார்த்தார். என்ன சொல்கிற நீ? என் மனையை வாங்கிறதுக்கு என்னையே பணம் கடங்கிற தர சொல்கிறியா? ஆமாம் சார், அந்த இடத்த பற்றிய விலை நிலவரமெல்லாம் நான் விசாரிச்சிட்டேன். $2,00,000 மேலே அது போகாது. நான் 3 லட்சம் தர்றேங்கிறேன். அதிலேயே லாபம் கிடைக்கிறது. அதை தவிர நீங்கள் எனக்கு கடன் கொடுக்க போகிற $2,00,000 வட்டி வேற கொடுக்க போகிறேன். மெக்காலிஸ்டர் என்று தலையை அசைத்தார். எந்த உத்தரவாதம் இல்லாமல் $2,00,000 கடன் கேட்குற நீ எப்படி தர முடியும்? நடவாத காரியம். அவர் முன்னே மேலும் குனிந்து கொண்டு பேசினாள் லாரா. ஏன் உத்தரவாதம் இல்லை? இருக்குது சார். மனையையும் கட்டிடத்தையும் நீங்கள் செக்யூரிட்டியாக வச்சுக்கொள்ள பார்க்குறீங்க. அதை வாடகைக்கு எடுத்துக்கொள்ள நான் ஆள் தயார் பண்ணி வைத்திருக்கேன். நம்ம 2 பேருக்குமே நஷ்டம் ஏற்படாது. அவருடைய திட்டத்தை மனசுக்குள் புரட்டி புரட்டி யோசனை செய்தார் மெக்காலிஸ்டர். லாரா இன்னும் முன்னே குனிந்தாள். அவருடைய மேனியின் வனப்பு அவரை மயக்கியது. சரி, உன் யோசனை நான் ஒப்புக்கொள்வதாகவே வச்சுக்கோ. கட்டிடத்தை யாரோ குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். நீ யார்? அவரே சார்ல்ஸ் என்று பேர். கான்டினென்டல் சப்ளைஸ் என்ற நிறுவனத்தின் அதிகாரி. சங்கிலி தொடராக ஸ்டோர்கள் நடத்துகிறார்கள் அவர்களா? ஆமாம். மெக்காலிஸ்டருக்கு திடீரென்று ஆர்வம் வந்தது. லாரா சொன்னாள், இங்கே உள்ள சுரங்க தொழிலாளர்களுக்கும் மரமறுக்கும் தொழிலாளர்களுக்கும் தேவையான பண்டங்களை விற்பதற்காக நம்மூரில் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டோர் கட்ட விரும்புகிறார்கள். லாராவின் திட்டம் சர்வ நிச்சயமாக வெற்றி என்று உடனேயே தோன்றிவிட்டது மெக்காலிஸ்டருக்கு. அந்த ஆளை எங்கே பிடிச்ச என்று சாதாரணமாக கேட்பது போல் கேட்டான். நம் லாட்ஜில் தான் தங்கியிருக்காரு. நல்லது, நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். நாளைக்கு வா, நாம் இதை பற்றி விவரமாக பேசலாம். பரபரப்பில் லாராவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி கொண்டிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் மெக்காலிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். அன்று மாலை சார்ல்ஸ் தங்கியுள்ள லாட்ஜுக்கு சென்றார் மெக்காலிஸ்டர். சார்ல்ஸை பார்த்தார். என் பேர் மெக்காலிஸ்டர் என்று தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டார். கிளேஸ்வேக்கு நீங்கள் வந்திருப்பதை பற்றி ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து விசாரித்துட்டு போக தான் வந்தேன். நான் ஒரு பேங்கரு. எனக்கு சொந்தமான ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அங்கே நீங்கள் வசதியாக தங்கியிருக்கலாமே. அந்த ஹோட்டலில் இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க என்றார் சார்ல்ஸ். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போது மட்டும் தெரியுமா என்று சார்ல்ஸ் இனிமையாக. மெக்காலிஸ்டர் புன்சிரிப்புடன், நாமக்குள்ள எதற்கு கண்ணாமூச்சி விளையாட்டு மிஸ்டர் சார்ல்ஸ்? இது சின்ன ஊர், செய்திகள் சீக்கிரம் பரவிடும். எனக்கு சொந்தமான மனையில் ஒருத்தர் கட்டிடம் கட்டி அதை உங்களுக்கு விடப்போகிறார்னு கேள்விப்பட்டேன் என்றார். எந்த மனையை சொல்கிறீங்க? மெயின் ரோடும் கமர்ஷியல் ரோடும் சந்திக்கிற முனையில் இருக்க அந்த மனை தான். பிரமாதமான இடம் அது. இல்லை, தாராளமாக நாம் இந்த இடத்த பேசி முடிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏற்கனவே வேறொருடன் அதை பற்றி பேசி முடிச்சிட்டேனே. மெக்காலிஸ்டர் சிரித்த. லாராவை தானே சொல்கிறீங்க நீங்கள்? அவள் கிடக்கிறா. நீங்கள் என்னோடய பேங்க்குக்கு வாருங்க, ஒப்பந்தம் எழுதிடலான்னு. நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மெக்காலிஸ்டர். நான் வேறொருடன் முன்பே பேசியாயிற்று என்றேன். நீங்கள் தான் புரிஞ்சு கொள்ளவில்லைன்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் சார்ல்ஸ் என்றார் மெக்காலிஸ்டர். அந்த மனை லாராவுக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தமானது. அதை உங்களிடம் வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் இல்லையா? ஆமாம், ஆனால் நானொன்றும் அவளுக்கு விற்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. நானும் உங்கள் மனையைத்தான் வாங்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. வேறு 3 இடங்கள் பார்த்து வைத்திருக்கிறேன். 3 இதே போல் அருமையானவை. நல்லது, நீங்கள் வந்ததை பற்றி சந்தோஷம் என்று விடை கொடுத்தார் சார்ல்ஸ். மெக்காலிஸ்டர் ஒரு நீண்ட நிமிடத்துக்கு அவரையே பார்த்தார். நீங்கள் சீரியஸாக தான் பேசுகிறீங்களா? சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து தான் மீற மாட்டேன். ஆனால் லாராவுக்கு கட்டிடம் கட்டுவது பற்றி ஒன்றுமே தெரியாதே சார். அதனால் என்ன, தெரிந்தவர்களை கேட்டுக்கொள்வாள். நாங்கள் எங்கள் தேவைகளை சொல்வோம். அதன்படி அவள் போட்டு கொடுக்கிற பிளானை நாங்கள் அங்கீகாரம் செய்வோம். மெக்காலிஸ்டர் தலை சொரிந்து கொண்டார். அதாவது கான்டினென்டல் சப்ளைஸ் நிறுவனம் 10 வருடத்துக்கு அந்த கட்டிடத்தை குத்தகை எடுத்துக்கொள்ளப் போகிறதுங்கிறீங்க. கரெக்ட். சரி, அப்படின்னா யோசனை பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் மெக்காலிஸ்டர். அன்று லாரா லாட்ஜுக்கு சென்றபோது மெக்காலிஸ்டர் வந்து போனதை பற்றி சார்ல்ஸ் சொன்னார். மனம் நொந்து போனார் லாரா. அப்போ மெக்காலிஸ்டர் என்ன முதுகில் குத்த? கவலைப்படாத, நான் உனக்கு தான் மனையை கொடுப்பேன். அப்படியே நினைக்கிறீங்க? அவன் ஒரு பேங்கர், பிஸ்னஸ்காரன். லாபம்தான் முக்கியம் பிஸ்னஸ்காரங்களுக்கு. உன் மூலம்தான் மனைவி வாங்குவேன்னு நான் சொல்லிட்டதால உனக்கு தான் இருப்பான். நீங்கள் எனக்காக இவ்வளவு செய்கிறீங்களே, எதனால் என்று குரல் தழுதழுக்கு கேட்டால் லாரா. இதே கேள்வி என்ன எனக்கு நானே கேட்டுக்கொள்கிறேன் என்று எண்ணிக்கொண்டார் சார்ல்ஸ். எதனால் செய்கிறேன்? இவள் பயங்கர சின்ன பெண்ணாக இருக்கிறாள். அதனால் இவள் இந்த சின்ன ஊரில் இருக்க பிறந்தவள் அல்ல. அதனால்
இவளைப் போல எனக்கு ஒரு மகள் இருந்திருக்கக்கூடாது என்று என் உள்ளம் ஏங்குகிறது. அதனால் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டாரே தவிர வாய் விட்டு சொல்லவில்லை. இதில் எனக்கு ஒன்றும் நஷ்டம் ஏற்பட போதில்லை எல்லாரா, அதனால தான் செய்கிறேன் என்றார். இதே போல் நல்ல இடமா வேறு சிலதும் பார்த்து வைத்திருக்கேன். இந்த இடத்தை நீ வாங்கினாயானால் உன்னிடம் குத்தகை ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இல்லாவிட்டால் வேறு யாரிடம் சௌகரியமாக அவரிடம் ஒப்பந்தம் செய்து கொள்வேன், அவ்வளோதான் என்றார். உணர்ச்சி வசப்பட்டதால் லாராவுக்கு குரல் கம்மியது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று தெரியல சார். நான் போய் மெக்காலிஸ்டரை பார்க்குறேன். என்னை கேட்டால் போகாதேம்பேன் என்று அறிவுரை கூறினார். நீ பாட்டுக்கு சும்மா இரு, அவனே உன்னை தேடி வரட்டும். அவள் முகத்தில் கவலை படர்ந்தது. வராமல் போயிட்டா? சார்ல்ஸ் புன்னகைத்தார். கட்டாயம் வருவான் சொல்லிவிட்டு அவள் கையில் அச்சிட்ட ஃபாரம் ஒன்றை கொடுத்தார். குத்தகை ஒப்பந்த ஃபாரம், ப்ளூ பிரிண்ட்டுகள் ஒரு செட்டு தந்து, இதில் எங்கள் தேவை களை குறித்திருக்கிறது என்றார். அன்றிரவு பூரா லாரா கண் விழித்து அந்த படங்களையும் சார்ல்ஸ் கொடுத்துள்ள ப்ளூ பிரிண்ட் குறிப்புகளையும் படித்தான். அடுத்த நாள் காலை மெக்காலிஸ்டர் அவளை ஃபோனில் கூப்பிட்டார். என்ன வந்து பார்க்க முடியுமா என்றார். அவள் இதயம் தடதடன்று அடித்து கொண்டது. 15 நிமிடத்தில் வர்றேன். அவள் போனபோது மெக்காலிஸ்டர் அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். நீ சொன்ன விஷயத்தை யோசனை பண்ண. 10 வருட குத்தகை எடுத்துக்கொள்வதாக மிஸ்டர் சார்ல்ஸிடம் இருந்து எழுத்து மூலமாக ஒப்பந்தம் நீங்கள் வாங்கி வர வேண்டும் என்றார். தயாராக வாங்கி வந்திருக்கேன் என்றவள் சார்ல்ஸ் கொடுத்திருந்த ஃபாரத்தை பையிலிருந்து எடுத்து அவர் முன் வைத்தாள். மெக்காலிஸ்டர் அதை ஆழ்ந்து ஆராய்ந்தார். சரியாக தானே இருக்கு. அப்படியானால் நம் பிஸ்னஸ் முடிந்தது இல்லையா என்றால் லாரா மூச்சை பிடித்துக்கொண்டு. மெக்காலிஸ்டர் தலையை அசைத்தார். இல்லை. ஏன்? அவர் விரல்கள் மேஜையில் தாளமிட்டன. உண்மையை சொல்வதுன்னா அந்த மனையை விற்க எனக்கு எந்த அவசரமும் இல்லை. அதிக நாள் வைத்திருக்க அதன் விலை ஏறத்தான் போகிறது இல்லையா லாரா? அவள் அவரை விரித்து பார்த்தாள். நீங்கள் இந்த கடனை உனக்கு வழங்க வேண்டுமென்றால் அதற்கு பர்த்தியாக நீ ஏதாவது தர வேண்டாமா லாரா? பர்த்தியா? எனக்கு புரியலையே. பர்த்தின்னா ஒரு இனாம் என்று வைத்துக்கொள்வேன் லாரா. உனக்கு காதலன் யாராக இருக்கானா? தடால் என்று அவளை வீழ்த்தி தள்ளியது அந்த கேள்வி. இல்லை. மொத்த திட்டமும் கை நழுவி போவது போல உணர்ந்தாள். மெக்காலிஸ்டர் அவளை நோக்கி குனிந்தார். பச்சையாக சொல்கிறேனே, உன் அழகு என்னை மயக்கிடுச்சு. ஒரு நாள் உன்னோடு என்ன நான் ஒன்று தர்றேன், நீ ஒன்று தருகிறாய். சரிக்கு சரி, நான் சொல்வது புரிகிறது என்றாள் லாரா. அவள் முகம் கருங்கல் மாதிரி இறுகிவிட்டது. யோசிச்சு பாரு, நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டாம். உனக்கென்று சொந்தமாக ஒன்று இருக்க வேண்டாமா? நீ ஒரு மனுஷி என்று தலை நிமிர்ந்து நிற்க வேண்டாமா? நீ உன் அப்பா மாதிரி அல்ல என்று உலகத்தை நிரூபிக்க வேண்டாமா? அதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். லாராவின் தலை சுழன்றது. இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் உனக்கு ஒரு நாளும் கிடைக்காது லாரா. ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக யோசனை பண்ணி சொல்லு. உடம்பு ஆடிக்கொண்டிருந்தது. அதை நிறுத்துவதற்காக இரு கைகளின் இடுப்பை கெட்டியாக பிடித்து கொண்டான். தன் எதிர்காலம் மொத்தமும் தன் உயிரை கூட தான் சொல்லப்போகும் வார்த்தையில் தான் இருக்கிறது என்று தெரிந்தது அவளுக்கு. சரி என்றாள். விகாரமாக இழித்தபடி இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு அவளை நெருங்கினார் மெக்காலிஸ்டர். இப்போதில்லை, கான்ட்ராக்ட் கையெழுத்தானதும் என்றாள் லாரா. அத்தியாயம் 10. அடுத்த நாள் பேங்க் கடனுக்காக கான்ட்ராக்ட் ஃபாரத்தை லாராவிடம் கொடுத்தார் மெக்காலிஸ்டர். ரொம்ப சிம்பிளான கான்ட்ராக்ட் லாரா என்றார். $2 லட்சம் கடனை 10 வருஷத்தில் திருப்பி செலுத்தலாம், 8% வட்டி. ஒரு பேனாவை அவளிடம் நீட்டினார். இந்த கடைசி பக்கத்தில் மட்டும் நீ கையெழுத்து போட்டால் போதும். எதற்கு முதல்ல படித்து பார்த்து விடுறேனே என்றாள் லாரா. கை கடிகாரத்தை பார்த்து கொண்டாள். ஆனால் இப்போது டைம் இல்லை, என்னுடன் எடுத்து போகிறேனே, நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். மெக்காலிஸ்டர் தோள்களை குறுக்கி கொண்டார். சரி என்று சொல்லிவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டு, அப்புறம் நான் சொன்னேனே நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் ஞாபகம் இருக்குல்ல? அடுத்த சனிக்கிழமை ஹாலிஃபேக்ஸ் சிட்டிக்கு போகிறேன், நீ என்னுடன் வரலாம் இல்லையா என்றார். அவருடைய விகாரமான இழிப்பை பார்த்தால் லாரா குமட்டி கொண்டு வந்தது. சரி என்றால் குரலை எழும்பவில்லை. நல்லது, கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வா. ஒரு நிமிடம் ஏதோ யோசனை செய்தார். நோவாஸ்கோஷியா கட்டிட கம்பெனியை உனக்கு தெரியும் இல்லையா என்று கேட்டார். லாராவின் முகத்தில் பிரகாசம் வந்தது. ஓ, ஸ்டீல் என்று அவர்களுடைய ஃபோம் என்று இருக்காரு, அவனுக்கு தெரியும் என்றாள். ஊரில் மிகப்பெரிய கட்டிடங்களை அவர்கள் கட்டியிருந்தார்கள். அது ரொம்ப நல்ல கம்பெனி, நீ அவர்களை அமர்த்தி கொள்வது நல்லதுன்னு தோணுது. சரி, நாளைக்கு ஸ்டீலை பார்த்து பேசுகிறேன் என்றாள் அவள்.
அன்று மாலை ஒப்பந்தத்தை சார்ல்ஸிடம் கொண்டு போய் காட்டினாள் லாரா. ஆனால் மெக்காலிஸ்டருடன் தான் செய்து கொண்டுள்ள அசிங்கமான ஒப்பந்தம் பற்றி எதுவும் சொல்லவில்லை. சொல்ல அவமானமாக இருந்தது. கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை கவனமாக படித்தார் சார்ல்ஸ். படித்து முடித்தார். இதில் கையெழுத்து போடாதே என்றார். அவளுக்கு கலவரம் ஏற்பட்டது. ஏன்? இதில் ஒரு ஷரத்து இருக்கிறது. அதன்படி டிசம்பர் 31 நீ கட்டடத்தை கட்டி முடித்தாக வேண்டும். முடிக்காவிட்டால் சொத்து பேங்கிற்கே திரும்ப சேர்ந்துவிடும். அதாவது முடிந்து கொண்டிருக்கும் கட்டிடம் மெக்காலிஸ்டருக்கு சொந்தமாகிவிடும். பிறகு 10 வருட குத்தகையை எங்கள் கம்பெனி மெக்காலிஸ்டரிடம் தான் எடுத்துக்கொள்ள நேரும். அது மட்டுமில்ல, வாங்கின கடனையும் வட்டியோடு நீ திருப்பி செலுத்தியாக வேண்டும். ஆகையால் இந்த ஷரத்தை மாற்றும்படி மெக்காலிஸ்டரிடம் கேளு. அன்றொரு நாள் மெக்காலிஸ்டர் சொன்ன வார்த்தை லாராவின் காதில் ஒலித்தது. இந்த மனையை விற்க வேண்டும் என்று எனக்கு அவசரம் எதுவும் இல்லை. அதில் அதிக நாள் வைத்திருக்க அதன் மதிப்பு ஏறும். லாரா தலையை அசைத்தான். இல்லை, அவன் மாற்ற மாட்டான். அப்படின்னால் இது வேண்டவே வேண்டாம். இது ஒரு பெரிய சூதாட்டம். உன் கைக்கு ஒரு பைசா கூட வராமல் போகக்கூடும். அத்தோடு $2 லட்சம் கடனும் அதற்கான வட்டியும் உன் தலையில் விழும். ஆனால் அந்த குறிப்பிட்ட கெடுவுக்குள்ளே நம்ம கட்டிடத்தை கட்டி முடிச்சிட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிலாரா. ஒரு கட்டிடம் கட்டுவதென்றால் அதற்கு எத்தனையோ பேர் உன்னுடன் ஒத்துழைக்க வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை நீ நினைக்கிற மாதிரி இல்லாமல் தப்பாக போகக்கூடும். சிட்டியில் ஒரு பெரிய கட்டிட கம்பெனி இருக்குது. இந்த ஊரில் நிறைய கட்டிடங்கள் அவர்கள் கட்டியிருக்காங்க. அந்த கம்பெனி ஃபோர்மேன் எனக்கு தெரியும். அவரிடம் பேசி பார்க்குறேன். கேடுட்டாயத்துக்குள்ளே கட்டிடத்தை கட்டி விடலாம்னு சொன்னால் இந்த கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு தரேன் என்றாள் லாரா. அவள் குரலில் தென்பட்ட பதைப்பும் ஆர்வமும் சார்ல்ஸின் தயக்கத்தை ஓரளவு விரட்டின. இறுதியில், சரி, அந்த ஆளோட பேசிப்பார் என்றார். ஸ்டீல் என்ற அந்த ஃபோர்மேனை லாரா போய் பார்த்தபோது பக்கத்து நகரத்தில் கட்டி கொண்டிருந்த ஒரு 5 மாடி கட்டிடத்தில் கேர்டர்களின் மீது நடந்தவாறு இருந்தான். 40 வயது இருக்கும். மழையிலும் வெயிலும் அடிபட்டு கரடு முரடான உடம்பு. லாராவை உற்சாகமாக வரவேற்று, இவ்வளோ அழகான பொண்ணை எப்படி வெளியே விட்டாங்க என்றான். திருட்டுத்தனமாக வந்தேன் என்றார். லாரா சிரித்தாள். மிஸ்டர் ஸ்டீல், உங்களுக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன். அவன் புன்னகை செய்தான். அப்படியா? என்ன வேலை? பொம்மை வீடு ஏதாவது கட்டித்தரணுமா? இல்லை, சார்ல்ஸ் கொடுத்து இந்த ப்ளூ பிரிண்ட்டுகள் அவனிடம் காட்டினான். இதுதான் கட்டணும். ஒரு நிமிடம் அதை கூர்ந்து கவனித்தான் ஸ்டீல். பிறகு நிமிர்ந்து லாராவை ஆச்சரியத்துடன் நோக்கினான். பெரிய வேலையாக இருக்கு. உனக்கு இதில் என்ன சம்மந்தம்? இதுக்கான ஒப்பந்தங்களை முடிச்சு வச்சுருக்கேன். இந்த கட்டிடம் எனக்கு சொந்தமாக போகிறது. ஸ்டீல் மேலே விசில் அடித்தார். ஓ அப்படியா? ஆனால் அதில் 2 விஷயம் இருக்குது. என்ன? முதல் விஷயம், இந்த கட்டிடத்தை டிசம்பர் 31 கட்டி முடிக்கணும். முடிக்காவிட்டால் அது பேங்க்குக்கு சொந்தமாயிரும். 2வது விஷயம், செலவு $1,70,000 மேலே போகக்கூடாது. டிசம்பர் 31 இன்னும் 10 மாதம் தானே இருக்குது. தெரியும், முடியுமான்னு சொல்லுங்கள். ப்ளூ பிரிண்ட்டுகளை மீண்டும் ஒரு முறை பார்த்தான் ஸ்டீல். மனசுக்குள் அவனை ஏதேதோ கணக்கு போடுவது லாராவுக்கு தெரிந்தது. இறுதியில் அவன் சொன்னான், இப்போதே ஆரம்பிக்கிறனா முடியும். ஆரம்பிங்க என்றாள் லாரா. உற்சாகம் அவளுள் கொப்பளித்தது. வெற்றி பெற்று விட்டேன் என்று உறக்க கூவ வேண்டும் போல இருந்தது. இருவரும் கைகுலுக்கி கொண்டார்கள். நான் வேலை செய்த பாஸ்களுடன் மிக அழகான பாஸ் நீ தான் என்றான் ஸ்டீல். தேங்க்யூ. சீக்கிரமாக வேலை ஆரம்பிப்பீங்களா? நாளைக்கே உன் ஊருக்கு வந்து மனையை பார்க்குறேன். பிறகு கட்ட ஆரம்பிக்கிறேன். என்ன, நீ ஊரெல்லாம் பெருமை அடித்து கொள்கிற மாதிரி கட்டித்தரேன் பார். லாரா கிளேஸ்பேக்கு திரும்பி வந்து சார்ல்ஸிடம் விஷயத்தை சொன்னான். அந்த கம்பெனி நம்பகமானது தானே லாரா? உனக்கு நிச்சயமாக தெரியுமா என்று கேட்டார் சார்ல்ஸ். நானா தெரியும். இந்த ஊர்லேயே பக்கத்து ஊர்லேயும் பிரமாதமான பல கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க என்று அவள் பட்டியல் கொடுத்தாள். அவருடைய உற்சாகம் அவரையும் தொற்றிக்கொண்டது. புன்னகையுடன், அப்படின்னா இன்று முதல் நம் பிஸ்னஸ் ஆரம்பமாகிவிட்டது என்றார். நிச்சயமா என்றாள் லாரா. அவள் முகத்தில் பிரகாசம் ஒளி வீசியது. ஆனால் திடீரென்று மெக்காலிஸ்டருடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் நினைவுக்கு வர அவள் புன்னகை தேய்ந்தது. அடுத்த சனிக்கிழமை நான் ஹாலிஃபேக்ஸுக்கு போகிறேன். நீயும் என்னுடன் வரலாம் இல்லையா என்று அவர் சொன்ன வார்த்தைகள். மறுநாள் காலை மெக்காலிஸ்டரின் பேங்க்குக்கு சென்று பத்திரங்களை கையெழுத்திட்டாள் லாரா. அவள் புறப்பட்டு சென்றபோது மெக்காலிஸ்டருக்கு தன் முதுகில் தானே தட்டி கொள்ள வேண்டும் போல மகா ஆனந்தமாக இருந்தது. புதிய கட்டிடமாவது இவளுக்காவது கிடைக்க போகிறதாவது. ஒரு நாள் இல்லை, தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். எத்தனை அட்டகாசமாக இருக்கிறாள் அவள். அவளுக்கு கடன் கொடுக்க போகிறேன் உண்மைதான். ஆனால் அது எனக்கே நானே கடன் கொடுக்குற மாதிரி தான். ஹாலிஃபேக்ஸ் நகர் ஹோட்டலில் லாராவுடன் தான் அனுபவிக்கப் போகும் சுகத்தை எண்ணி பார்த்தார். உடம்பெல்லாம் இனித்தது. ஹாலிஃபேக்ஸ் நகருக்கு இதற்கு முன்பு 2 முறை தான் போயிருக்கிறாள் லாரா. கிளேஸ்பேயுடன் ஒப்பிட்டால் இது மிகப்பெரிய நகரம். கார்களும் மனிதர்களுமாய் எப்போதும் ஜே என்று இருக்கும். கடைகளில் பண்டங்கள் கொட்டி குவிந்திருக்கும். நகருக்கு வெளியே உள்ள ஒரு ஹோட்டலின் முன்னே காரை நிறுத்தினார் மெக்காலிஸ்டர். பதைக்கும் உள்ளத்தோடு உட்கார்ந்திருந்தாள் லாரா. வெளியே இறங்கியவர் லாராவின் முழங்காலில் தட்டி கொடுத்தார். கொஞ்சம் இருக்கண்ணே, நான் போய் ரூம் புக் பண்ணிட்டு வர்றேன்.
இதயத்தில் திகில் பிடித்து ஆட்ட காருக்குள் உட்கார்ந்திருந்தாள் லாரா. ச்சே ச்சே, என்னை நானே விற்று கொள்கிறேன். இது வேசி பிழைப்பு. ஆனால் விற்பதற்கு என்னிடம் வேற என்ன இருக்கிறது? நான் $2,00,000 மதிப்புள்ளவள் என்று அவன் நினைக்கிறானா? $2,00,000 என் அப்பா கண்ணால் கூட பார்த்ததில்லை எப்போதும். காரின் கதவு திறந்தது. மெக்காலிஸ்டர் வெளியே நின்றிருந்தார், விகாரமான இழிப்புடன். எல்லாம் ரெடி, வாகன போலாம். திடீரென மூச்சு விடுவதை கஷ்டமாகிவிட்ட மாதிரி இருந்தது லாராவுக்கு. இருதயம் படபடவென்று அடித்துக் கொள்வதை பார்த்தால் மார்பு கூட்டை உடைத்து கொண்டு வெளியேறிவிடுவோம் போல தோன்றியது. எனக்கு மாரடைப்பு நேரப்போகிறது, ஹார்ட் அட்டாக். லாரா, அவளை விசித்திரமாக பார்த்தார் அவர். உடம்பு கடம்பு சரியில்லையாண்ண? ஆமாம், நான் சாகப் போகிறேன் என்று சொல்ல தோன்றியது. என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ, அங்கே கன்னியாக சாகிறேன் என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் சொல்லவில்லை. ஒன்றுமில்லையே, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றாள். மெல்ல காரை விட்டு இறங்கி மெக்காலிஸ்டர் பின்னே நடந்தாள். ஒரு அழுக்கான அறை, அழுக்கான படுக்கை, 2 நாற்காலி, ஒரு உடைசல் மேஜை, தம்மா தூண்டு சைஸில் ஒரு பாத்ரூம். பயங்கரமான சொப்னம் கண்டு கொண்டிருக்கிற மாதிரி அவளுக்கு உடம்பு நடுங்கியது. இதுதான் அவனுக்கு முதல் தடவையா என்று மெக்காலிஸ்டர் கேட்டார். பள்ளிக்கூடத்தில் படித்தபோது தன்னிடம் பையன்கள் செய்த சேட்டைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவை வெறும் குறும்புகள் தான், இந்த அளவு விபரீதத்துக்கு போனதில்லை. ஏன் என்னவோ போல இருக்க? செக்ஸ் என்பது ரொம்ப இயற்கையான சகஜமான விஷயம் கண்ண என்றார் அவர். சொல்லிவிட்டு தன் உடைகளை கழட்ட ஆரம்பித்தார். தொந்தியும் தொப்பையுமாக அவருடைய உருவத்தை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது அவளுக்கு. லாராவையும் உடைகளை கழட்டும்படி கட்டாயப்படுத்தினார். நீ பிரமாதமான அழகிதான். அவளுடைய அருவருப்பு இன்னும் அதிகரித்தது. கட்டிலின் நுனியில் உட்கார்ந்தாள். அவர் அவளை மல்லாக்க தள்ளினார். தொடரும்.